தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பணி புறக்கணிப்பு மற்றும் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இன்று நவம்பர் 26 முதல் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் சதீஷ்குமார், செயலாளர் சுரேஷ் ஆகியோர் தலைமையில் 400க்கும் மேற்பட்டோர் இந்த புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களது கோரிக்கையான இளநிலை, முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற விதித்திருந்த அரசாணையை உடன் வெளியிட வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பதவி உயர்வில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை களைந்து ஒருங்கிணைந்த பணி முதுநிலை தொடர்பாக தெளிவுரைகள் வருவாய் நிர்வாக ஆணையருடன் வெளியிட வேண்டும். பேரிடர் மேலாண்மை பிரிவில் கலைக்கப்பட்ட 97 பணியிடங்களை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த காத்திருப்பு போராட்டத்தில் சுமார் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் உள்ள தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் பணி புறக்கணிப்பு செய்துவிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் ஆரோக்கியராஜ். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.